தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2/9/2015 புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் காலை 10:18 வரை, பிறகு அஸ்வதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சிம்மாசனம் ஏறும் யோகம் யாருக்கு, அதாவது ஆட்சி கட்டிலே யார் அமரப்போகிறார் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். எத்தனையோ பேர் அரசியலுக்கு வருகிறார்கள். ஒரு சிலருக்குத்தான் அந்த அரசியலிலே பெரும் செல்வாக்கு ஏற்படுகிறது. பதவி ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உதவிகள் நன்றாக செய்ய வேண்டும் என்பார்கள். பலருக்கும் அறிமுகமாக வேண்டும். அதற்கேற்ற விதத்திலே ஜாதகமும் அமைய வேண்டும். லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும். ராசிநாதன் நன்றாக இருக்க வேண்டும். செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பவர்களுடைய ஜாதகங்களையெல்லாம் புரட்டி பார்த்தால் உங்களுக்கு தெரியும். முற்காலத்திலே ஜாதக பாரிஜாதம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அதிலே என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஆட்சி கட்டிலே யார் அமரப்போகிறார் என்றால் சுபகிரகங்கள் 4ஆம் இடத்திலே இருக்க வேண்டுமாம். 4ஆம் இடம் இப்பொழுது ஒருத்தருக்கு மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேஷ லக்னத்துக்கு 4வது வீடு கடகம். அந்த கடகராசியிலே சுபகிரகங்கள் இருக்க வேண்டும். ரிஷபலக்கணம் என்று சொன்னால் அந்த ரிஷபலக்கணத்துக்கு 4ஆம் இடமான சிம்மத்திலே சுபகிரகங்கள் இருக்க வேண்டும். சிம்மராசியிலே ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் 4ஆம் இடமான விருச்சிகத்திலே சுபகிரகங்கள் இருக்க வேண்டுமாம். இப்படி ஆட்சி கட்டிலே ஒருவர் அமர வேண்டும் என்று சொன்னால் சுபகிரகங்கள் 4ஆம் இடத்திலே இருக்க வேண்டும். சுபகிரகங்களுடைய பார்வை 9ஆம் இடத்திலே பதிய வேண்டும். அந்த நம்முடைய லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே சுபகிரகங்களுடைய பார்வை பதிய வேண்டும். 9க்கு உடையவர் குருவுடன் சேர்ந்து கேந்திரத்திலே இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறாரே, அவர் குருவோடு சேர்ந்து கேந்திரத்திலே இருக்க வேண்டும். 2க்குடையவன் உச்சம் பெற்றிருக்க வேண்டும். 2க்குடையவர் தான் வாக்குஸ்தானம். வாக்கு வலிமை இருக்க வேண்டும். 2க்குடையவன் உச்சம் பெற்றிருந்தால் வாக்கு வலிமை உண்டு. அவர் சொன்னதையெல்லாம் இந்த உலகம் கேட்கும். எனவே 2ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். இதைத்தான் இப்படியெல்லாம் இருந்தால்தான் ஆட்சி பீடத்திலே ஏற முடியும் என்று சொல்லி ஒரு அழகான பாடல் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். சொன்ன கேந்திரத்தில் நல்ல சுப கிரகங்கள் கூட, கேந்திரம் என்று சொன்னால் 4, 7, 10க்கு அதிபதி. சொன்ன கேந்திரத்தில் நல்ல சுப கிரகங்கள் கூட அன்ன பாக்கியத்தை பார்க்க ஆன அதற்குடையோன் மிக்க பொன் சுவருடனே கேந்திரம் பொருந்தவே இரண்டோன் உச்சம் உன்னியே ஏறி நின்றால் உயர் சிம்மாசனத்திற்கு ஈவான் என்று சொல்கிறார்கள். சிம்மாசனம் ஏறுகிற யோகம் ஒருவருக்கு இருக்க வேண்டும் என்றால் சுபகிரகங்கள் 4ஆம் இடத்திலே இருக்க வேண்டும். சுபகிரகங்களின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிய வேண்டும். 9க்குடையவன் குருவுடன் கேந்திரத்திலே இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் உங்கள் ஜாதகத்திலே இருந்தால் ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். அப்படி இருக்குமேயானால் அரசியலில் நீங்கள் துணிந்து ஈடுபாடு கொள்ளலாம். அரசியல்வாதியாக மாறுவது மட்டுமல்ல, ஆட்சிக்கட்டில் அமரும் யோகம் கூட உங்களுக்கு உருவாகலாம் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, விருப்பங்கள் நிறைவேறி திருப்பங்கள் ஏற்படும் நாள் இந்த நாள். வீடு வாங்கும் முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. 4ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றார். சுக்கிர மங்கள யோகம் என்று கூட சொல்லலாம். எனவே உங்களுக்கு வரவு திருப்திகரமாக இருக்கும். வரன்கள் வாயில் தேடி வந்து சேரப்போகிறது. திருமண முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். வங்கி சேமிப்பு உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். புதிய முயற்சிகளெல்லாம் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, தனவரவில் இருந்த தடைகள் அகலும் நாள். தனித்து இயங்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். அந்த ஆசை நிறைவேறப் போகின்றது. ராஜநாதன் சுக்கிரனோடு விரையாதிபதி கூடியிருப்பதால் திடீர் பயணங்கள் உங்களுக்கு தித்திக்க வைக்கும். உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் விலகிச் சென்றவர்கள் இன்றைக்கு விரும்பி வந்து சேரலாம். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். நூதன பொருள் சேர்க்கை உண்டு. இந்த நாள் உங்களுக்கும் ஒரு நல்ல நாள் தான். மிதுனராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள். எல்லை மீறி பழகியவர்கள் உங்களுக்கு எதிரியாகலாம். 6க்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. உங்கள் வாக்கே உங்களுக்கு எதிரியாக மாறப்போகிறது. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும். வரவும் செலவும் சமமாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள கிழமை புதன் என்பதால் அனுமனை வழிபாடு செய்யுங்கள். அல்லல்கள் தீர்ந்து ஆனந்தத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, உடன்பிறப்புகள் வழியே ஒத்துழைப்பு கிடைத்து மகிழுகின்ற நாள் இந்த நாள். உயர் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வதுதான் நல்லது. திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். ராஜநாதன் சந்திரன் மீனராசியிலே இருக்கிறார். கேதுவோடு இணைந்திருக்கிறார். எனவே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அடுத்தவன் நல்கிறது எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கலாம். அதன் மூலம் ஆதாயமும் உண்டு. அரசு வழி சலுகைகளும் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிழமை புதன் என்பதால் விஷ்ணுவையும் இலக்குமியையும் பூஜித்து செய்ய வேண்டும். தொல்லைகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகின்றது. துணிந்து செயல்படும் நீங்கள் இன்றைக்கு எதையும் யோசித்து செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அரசு வழி சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் தான் ஆதாயம். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். கன்னிராசி நேயர்களே, விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு வரவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். காரணம், ராசிநாதன் உச்சம் பெற்றிருந்தாலும் கூட ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி சஞ்சரிக்கின்றார். எனவே உங்களுக்கெல்லாம் இன்னும் 7.5 சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களிலே சனி விலகப் போகிறது. அதுவரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்களையும் அனுசரித்து செல்லுங்கள். கூட இருப்பவர்களையும் அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்தில் திடீரென மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உருவாவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வீடு மாற்ற சிந்தனைகள், இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள மாலை நேரத்தில் விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று விஷ்ணுவையும் வழிபாடு செய்யுங்கள், அனுமனையும் வழிபாடு செய்யுங்கள். அனுமன் வழிபாடு ஆனந்தத்தை உங்களுக்கு வரவழைத்து கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே கிடைப்பது அரிது. சனி உச்சம் பெற்றிருந்தாலும் கூட ராஜநாதன் சுக்கிரன் வலிமை இழந்திருப்பதால் மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். குடும்பத்தினர்களால் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படலாம். இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற இரட்டிச்ச சிந்தனை மேலோங்கும். வாகன தொல்லையும் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஒரு சிலர் ஆர்வம் காட்டுவர். திருமண முயற்சிகளில் தடை ஏற்படுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். எனவே நீங்களும் இன்றைக்கு அனுமன் வழிபாட்டில் ஆர்வம் காட்டினால் ஆனந்தமான வாழ்க்கையை மேற்கொள்ள இயலும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட நீச்சென்று ராசிநாதனாக விளங்கும் சந்திரன் குருவின் வீட்டில் சஞ்சரிக்கிறார். எனவே நீச்சபங்க ராஜயோக அடிப்படையிலே காலை நேரத்திலே உங்களுக்கு காரியங்கள் முடியாவிட்டாலும் கூட மாலை நேரத்திலே முடிவடைந்து வெற்றியை கொடுக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். நீண்ட தூர பயணங்களை ஒரு சிலர் மேற்கொள்ள நேரிடும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாள். திருமண வாய்ப்புகள் கைகூடப் போகின்றது. குருவின் பரிபூர்ண பார்வை இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். அடுத்தவன்கிறது அலைச்சலை மேற்கொண்டாலும் கூட அதற்கேற்ற விதத்தில் ஆதாயம் கிடைக்கும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடி வரும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, பொது வாழ்வில் அதிக ஈடுபாடு செலுத்தும் நாள். உங்களுடைய வீட்டு தேவைகளை காட்டிலும் மற்றவர் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். சூரிய பலம் நன்றாக இருக்கிறது, ஆனால் 8ஆம் இடத்தில் இருக்கிறது. எனவே விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கிறது என்ற கவலை மேலோங்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். பயணங்களை திடீரென மாற்றி அமைப்பீர்கள். உறவினர் பகை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உடன் பணிபுரிபவர்களால் உபத்திரவங்கள் ஏற்படும் நாள். உற்றார் உறவினர்களை அனுசரித்துக் கொள்வது நல்லது. ராசிநாதனாக விளங்கும் சனி உச்சம் பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். சுகாதிபதி வலிமை இழந்திருக்கின்ற பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் குறைவாகவே கிடைக்கும். எனவே உடல் ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படலாம். பாகப்பிரிவினைகளில் ஏற்பட்ட பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில்தான் இருக்கும். வரவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட செலவு கூடுதலாக இருக்கும். அஞ்சல் வழியில் வருகிற செய்தி ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்கப் போகின்றது. கட்டிடப் பணியில் ஏற்பட்ட தொய்வு அகலும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பெருமைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரனும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். மன நிம்மதி உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். தொட்ட காரியங்கள் வெற்றி பெறுமா என்பது சந்தேகம்தான். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவாமல் தொல்லை தரும் விதத்திலேயே இன்றைக்கு இருக்கப் போகிறார்கள். எனவே நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியிலும் தடை ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் செலுத்துவதுதான் நல்லது. இல்லையேல் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். உறவினர் பகை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.